அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பால் இந்த பிரபஞ்ச சக்தியை நம்மளால் உணர முடியும். இந்த பிரபஞ்சத்தை உணர்றதுக்கான ஒரே வழி தூய்மையான சுயநலமில்லாத அன்பு செய்தல். தூய்மையான சுயநலமில்லாத அன்பை காட்டுறது தான் அன்பு செய்தல் எல்லா உயிர்கள் மீதும். அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அவங்க மேலே மட்டும்தான் நான் அன்பு காட்டுவேன். அளவுக்கு அதிகமான அன்பு நான் சொல்கிறது, அதாவது நம்ம வீட்டில் ஒருத்தங்க, நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இல்லை எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, என்னோட நெருங்கிய உறவுகள், இவங்கள மேலெல்லாம் நான் எப்படி அன்பு காட்டுறனோ அதே போல் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்கள் மீதும் பாரபட்சம் இல்லாமல் அதே போல் அந்த அன்பையும் கருணையும் காட்டும் பொழுது தான் நம்ம இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக உணர முடியும். நிறைய பேர் கேட்குறீங்க, பிரபஞ்சத்தை எப்படி உணர்றது, பிரபஞ்சம் தான் என்னன்னே தெரியல அப்படின்னு இன்னமும் அந்த கேள்விகள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது. லாஸ்ட் வீக் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பிரபஞ்சம் பேசும் சொல்கிறாங்க. எப்படி பேசும், எனக்கு உள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, அதுதான் பிரபஞ்சமானு கேட்குறாரு. அது ஒரு மனிதனோட குரல் மாதிரி இருக்குன்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. பிரபஞ்சம் அப்படிங்கிறது நம்மை படைத்த அந்த மாபெரும் கருணையுடைய பேராற்றல். அது ஒரு எனர்ஜி, ஆற்றல். அந்த ஆற்றல் நம் கண்ணுக்குத்தான் தெரியலையே தவிர எல்லாமாவும் இருக்கிறத எதுன்னு கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா? இறைவன் நீக்கமற எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறான் அப்படின்னா அதை தான் இந்த பிரபஞ்சமும். இறைவன் சொன்னா என்ன, பிரபஞ்சம்னு சொன்னா என்ன, நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் எனர்ஜின்னு சொன்னா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு தேவை என்ன, நம்ம இந்த பிறப்பு எதற்காக எடுத்திருக்கிறோம், நம்ம லைஃப் பர்பஸ் என்ன, நாம் பிறந்த நோக்கம் என்ன அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்றதான் இந்த பூமியிலேயே நம்ம படைச்சாங்க. இந்த பிரபஞ்சம் நம்ம படைச்சதே அதற்காகத்தான். அப்போ இந்த லைஃபோட பர்பஸ் நம்ம உணராம இந்த உலகத்தோட மாயைகள்ல நிறைய மாட்டிக்கிட்டோம். நிறைய பொண்ணுக்கும் பொருளுக்கும் அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். பொன் பொருள், இதுதான் நம்மளோட பொன் பொருளை சேர்க்கறது, பணத்தை தேடி ஓடுறது, இதுதான் குறிக்கோளாக. பணம் தேவை, நிச்சயமாக தேவை. நம் வாழ்க்கைக்கு இன்னைக்கு பணம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது, கண்டிப்பாக ஒத்துக்கொள்ள வேண்டிய உண்மைதான். ஆனால் அதை மட்டுமே நோக்கி ஓடிட்டோம் அப்படின்னா நம்மளே ஒரு நாள் நம்மளை தொலைச்சிட்டு நிற்கிற சூழ்நிலை வந்துடும். அப்போது தெரியும் நம்ம யாருக்காக ஓடணும், எதுக்காக ஓடணும். இவ்வளோ ஓடி 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 என் ஃபேமிலிக்காக உழைக்கிறேன், மற்றவங்களுக்காக செய்கிறேன், என்னோட குடும்பம் என்னோடன்னு சொல்லி சுயநலமாக நம்ம யோசிச்சு உண்மையாகவே சுயநலமாக நம்ம எப்படி தெரியுமா யோசிக்கணும்? செல்ஃப் கேர் இருக்கா, செல்ஃப் லவ் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு தான் நம்ம யோசிக்கணும். அதாவது என்ன முதல்ல நான் விரும்புகிறேன்னா, என் மனசை நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன்னா, எனக்கு என்ன தேவை, என் மேலே அன்பு காட்டுறவங்க கிட்ட நான் பதிலுக்கு அதே அன்பை திரும்ப காட்டுறேன்னா, இதுதாங்க முதல் விஷயம் நம்ம பண்ணணும். இது நம்ம வீட்டில் இருக்கிறவங்கன்னு இல்லை, வெளியில் எத்தனையோ ஜீவராசிகள், வாயில்லா உயிர்கள் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்கிறேன். உயிரற்ற ஒரு பொருட்களுக்கும் கூட சொல்கிறேன். அதன் மேலே கூட நம்ம அன்பு காட்டணும். நம்ம ஒரு வெஹிக்கல் வச்சுருக்கோம், வண்டி வச்சுருக்கோம், ஓட்டுறோம் அப்படின்னா அதை கூட அன்பாக பராமரித்து அதுங்க கூட அத்தனை நாள் ஒத்துழைப்பு தரும். இது எத்தனையோ பேர், என் வண்டி தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என் காரு, என் பைக்கு, என் சைக்கிள் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு பாகுபாடு இல்லாமல் எல்லாவற்றையும் நேசிக்கும் தன்மை நமக்குள்ளே எப்போ வருதோ அப்போ இந்த பிரபஞ்சத்தை ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும். அந்த ஆற்றல் நம்மக்கிட்ட இறங்குறத நம்மளால் உணர முடியும். அந்த கருணை எல்லாருக்கும் இமீடியட்டாக வந்துடுதா அப்படின்னா, சில பேர் கொஷின் கேட்குறாங்க, எனக்கு அப்படி பச்சையாக துரோகம் பண்ணிட்டு போனவங்கள போயிட்டு நான் கருணை காட்ட முடியுமா அப்படின்னா, நிச்சயமாக அந்த நேரம் அது கஷ்டம்தான், சத்தியமாக முடியவே முடியாது. எனக்கும் கூட நிறைய கோவங்கள், நிறைய இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஆதகங்கள்லாம் ஒரு காலத்தில் எனக்கும் கூட நிறைய இருக்கும். அப்போது என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட அந்த விழிப்புணர்வு குறைவாக இருக்குது, நமக்கு அறியாமை குறைவாக இருக்குது, இன்னும் நம்ம முழுமையாக உணரலை. அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீ எதை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் உன் மீது வைத்த அன்பு எப்பொழுதும் மாறாது அப்படிங்கிறது தான் அன்கண்டிஷனல் லவ். அந்த உன் மீதுன்னு நான் சொன்னது எல்லா உயிர்கள் மீதும், அதுதான் நான் சொன்னேன். எல்லா பொருட்கள் மீதும், உயிர் இருக்குது உயிர் இல்லைன்னு இல்லாமல் எல்லா பொருட்கள் மீதும், எல்லா உயிரினங்கள் மீதும், எல்லா மனிதர்கள் மீதும் ஒரே மாதிரியான அன்பை நம்மளால் எப்போ காட்ட முடியுமோ, அந்த பக்குவம் நமக்குள்ளே எப்போ வருமோ அப்பொழுது இந்த பிரபஞ்சத்தோடு நாம் கலந்தவர்களாகவே மாறிவிடுவோம். அது எப்போ வரும்? பழக பழக வரும். என்ன பழகணும்? அன்பாக இருந்து பழகணும்.
நான் அன்பாக தானே இருக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் அஃபெக்ஷனாக இருக்கேன், அன்பாக இருக்கேன், தேவையானதெல்லாம் செய்கிறேன். அப்படியா? உண்மையாக நம்ம நினச்சி பார்க்கணும். நிஜமாவே எல்லார்கிட்டையும் அன்போடு தான் இருக்குமா? எத்தனை பேர் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல. இன்றைக்கி அதிகமான அன்பு காட்டவும் அதிகமாக காட்டவும் பயப்படுறாங்க. அந்த அதிகமான அன்பை உள்வாங்கிக்கவும் பயப்படுறாங்க. என்னவா இருக்கும், இவ்வளோ அன்பு காட்டுறாங்களே, பின்னாடி ஏதாவது விஷயம் இருக்குமோ, நம்மக்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருவாங்களோ, இல்லை அவங்க கொடுக்குற அன்பை நம்ம திருப்பி கொடுக்க முடியாமல் போயிடுமோ, இப்படி வகை வகையான பயங்களும் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிற அந்த குழப்பங்களும் தான் இன்றைக்கி எல்லாருக்குள்ளே அதிகமாக இருக்குது. நேரில் ஒருத்தரை பார்த்தா சிரிச்சுக்க கூட மாட்டேங்கிறோம். அது தெரியாதவங்களாகவே இருக்கட்டும், தெரிஞ்சவங்கள பார்த்து சிரிக்கிறது இல்லை. தெரியாத ஒருத்தர் யாரும் முன்ன பின்ன ரோட்டில் போயிட்டே இருக்கோம், இப்படி பார்க்குறோன்னா சிரிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு இன்றைக்கி அன்புங்கிறது. ஒரு சாதாரண ஒரு ஸ்நேகமான அந்த பார்வையும் சிரிப்பும் கூட இன்றைக்கி இல்லாத மனிதர்களாக நம்ம போயிட்டோம். ஆனால் இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நம்மளை அப்படி படைக்கவே இல்லை. அன்பு, பேரன்பு கொண்டது இந்த பிரபஞ்சம். அன்பை அள்ளி கொடுக்கும். நீ திருப்பி தராமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறேன் அப்படின்னு தான் இந்த இயற்கை நமக்கு பாடம் நடத்திட்டு இருக்கு. அதை நம்ம மறந்துடுறோம். இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை உணர்த்துதுங்க. பறவைகள் மூலமாகவும் இயற்கை தினமும் வந்து கொண்டிருக்கிற இந்த சூரியன், சந்திரன், மழை, வெயில், காற்று, இது எல்லாமே எதிர்பார்ப்பே இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு. அதை நம்ம கற்றுக்கணும், நம்ம லேர்ன் பண்ணணும். அது நமக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்குது. நான் திருப்பி அதே போல் என்னால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியலனா கூட என் லெவல் என்னவோ, என்னால் என்னெல்லாம் முடியுமோ, எவ்வளோ முடியுமோ அந்த அன்பை வாரி கொடுக்கலாம் இல்லையா? இதுதாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அன்பாக நம்ம காட்டுற விஷயம். பிரபஞ்சம் அப்படிங்கிறது சக மனிதர்களும் தான் பிரபஞ்சம், சக உயிர்கள் எல்லாமே பிரபஞ்சம் தான். ஒவ்வொரு உயிர்கள்கிட்டையும் அளவற்ற அன்பையும் கருணையும் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்ம ஏற்றுக்கொள்கிறது. ஒவ்வொரு உயிர்களையும் நம்ம மன்னிக்க பழகும் பொழுது இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட நெருங்கி வருது. அது எவ்வளவு கஷ்டம், ஆனால் கண்டிப்பாக உண்மை. ஏன்னா நீங்கள் அன்பு வச்ச ஒருத்தர் உங்களை என்னன்னு கூட கேட்கல அப்படின்னா நிச்சயமாக அதை விட கஷ்டம் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக எல்லாருமே அதை உணர்ந்திருப்போம். ஆனால் என்ன அப்படின்னா, கேட்கல அப்படிங்கிறதுக்காக அவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம நினச்சிருது உண்டா? நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள், நிச்சயமாக நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா அதுதான் உண்மையான அன்புக்கான அடையாளம். ஸோ இப்படி நீங்கள் யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினவங்களையோ, உங்கள் அன்பை மதிக்காதவங்களையோ, புரிஞ்சிக்காமல் போனவங்களையோ, உங்கள் நல்லதுக்காகவே கூட அவங்க போயிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிருக்கலாமே, சாதாரணமாக அது பேசியிருக்கலாமேலாம் நம்மளுக்கு தோணும். ஆனால் எத்தனை தோணினாலும் அந்த அன்பு மாற போகிறது இல்லைல்ல. அவங்கள திட்டினாலும் நம்ம என்ன பண்ணாலும் எந்த அன்புமே மாறாமல் இருக்கிறதோ, நிலையாக இருக்கிறதோ, அதுதான் நிரந்தரம். அதுதான் இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கு. இப்போ இருக்கிற காலத்தில் அந்த அன்புங்கிற வார்த்தையே ஒரு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு இல்லையா? ஸோ நிறைய பேர் அன்புன்ற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பேசவே இல்லை. அந்த மாதிரியான அன்பை இங்கே கொண்டே வரலனா. நான் சொல்கிறது உண்மையான ஆத்மார்த்தமான இந்த பிரபஞ்சம் எப்படி எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துதோ அந்த தூய்மையான அன்பு, தாய்க்கு இணையான அந்த அன்பு. ஸோ அதை விட அதைக்கும் மேலே இந்த இறைவன் நமக்கு என்ன மாதிரி அன்பை கொடுத்துருக்காரு? எந்த எதிர்பார்ப்பு இல்லாத அந்த தூய்மையான அன்பு இந்த இயற்கையும் இந்த இறைவனும் மட்டுமே நமக்கு கொடுக்க முடிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் கருணையும் நம்ம இந்த உயிர்கள் எல்லா உயிர்களிடத்தையும் காட்டும்போது இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட நெருங்கி நான் உனக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? இயற்கை மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். பறவைகள் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசும். எத்தனையோ பேர் வார்த்தைகள் மூலமாக இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல நினச்சதை கொண்டு வந்து சேர்த்துரும். எத்தனையோ இந்த மாதிரியான வீடியோக்கள் மூலமாக உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிதோ அதை கொண்டு வந்து சொல்லிடும். அதுதாங்க பிரபஞ்சம். நீங்கள் உணர்ந்து பாருங்கள், பிரபஞ்சம் எப்படி பேசுது, நான் எப்படி உணர்ந்துக்கிறது, அது என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நான் எப்படி பிரபஞ்சன்றது என்ன அப்படின்னா அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் உங்களை நோக்கி எப்படி வந்து கொண்டிருக்கிறது என்று உங்களால் உணர முடியும். எப்பொழுது தூய்மையான தன்னலமற்ற அன்பு, கருணை உங்களுக்குள்ளே ஏற்படும் பொழுது. நீ எனக்கு திருப்பி தராம போ, என்னோட அன்பையும் கருணையும் எப்பொழுதும் உனக்கானதாக நான் கொடுத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் அத்தனை பேரிடமும் ஈக்குவலான அதே பாரபட்சம் இல்லாத உயிர்கள்னு எந்த வாயில ஜீவன் முதற்கொண்டு நான் சொல்கிறேன் அந்த அன்பையும் கருணையும் காட்ட பழகுங்களேன். நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பில் நீங்கள் எப்படி கனெக்ட் ஆகுறீங்கன்னு உங்களுக்கே புரியும். நம்ம வாழ வந்ததே எதற்காக தெரியுமா? அன்பு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த அன்பை மற்றவங்களோட பகிர்ந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு தான் நம்ம இங்கே வந்திருக்கோம்.
ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு அன்புனா என்னங்கிறதே தெரியாமல், இல்லை அன்பை காட்டுறவங்களையும் புரிஞ்சிக்காமல் அது அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அது தாய் அன்பு முதற்கொண்டு தங்கையின் அன்பு, அண்ணனின் அன்பு அப்படின்னு பாரபட்சம் இல்லாமல் போயிட்டுருக்கு. யாராக இருந்தால் என்ன, இன்றைக்கி எனக்கு ஓடுறதுக்கே என்னோடய வாழ்க்கையை பார்க்குறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குன்னு நம்ம போயிடுறோம். இந்த பிரபஞ்சம் அந்த மாதிரி இல்லை. நம்ம தான் அந்த நிலையில்லாத ஒரு மனிதர்கள். ஆனால் இந்த பிரபஞ்சமும் இந்த இயற்கையும் நிலையானது. அதோட அன்பு என்றைக்குமே மாறவே மாறாது. அதோட கனெக்ஷனில் நம்ம வரணும் அப்படின்னா அடிப்படையாக நமக்குள்ள இந்த அன்பு ஊறியே ஆகணும். இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம இந்த கேள்விப்பட்டோம், இந்த வயநாடு சம்பவம். அதில் அந்த பாட்டியும் அந்த குழந்தையும் எப்படி காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு, அந்த யானைகள், அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு புரிஞ்சிருக்கிற அந்த அன்பு நம்ம சக மனிதர்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. வாயிலா ஜீவன் கிட்ட அந்த பாட்டி போய் கெஞ்சி இருக்கிறாங்க. அந்த வயநாட்டில் வந்து அந்த 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 ஆற்று வெள்ளத்துலேருந்து தப்பிச்சு போகும்பொழுது யானை கூட்டத்துக்கிட்ட மாட்டி மனுஷனுக்கு தான் இன்றைக்கி நம்ம பயப்படணும் போல இருக்குது. அந்த யானைகள் அந்த பாட்டி சொல்கிறத கேட்டு கண்ணீர் வடித்து அழுதுது அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்த்தோம். அப்போ எவ்வளோ புரிதல், அதுக்கு என்னங்க புரிஞ்சிருக்கும்? போகிற வேகத்தில் அப்படியே மிதிச்சுட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? அந்த ஒரு 5 அறிவு ஜீவனுக்கு இவ்வளோ புரிதல் இருக்குன்னா, அன்பே உணர்ந்து அன்புக்காகவே பிறந்த மனிதர்கள், அன்பு காட்டுறதுக்காகவே பிறந்து மற்றவர்களோட அன்பை பகிர்வதற்காகவே இந்த பிரபஞ்சம் படைச்ச இந்த மனிதர்களாகிய நாம் ஏன் அதை மறந்துட்டோம்னு கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு சவாலான சூழ்நிலையோ, ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஆபத்தாகவோ, இல்லை ஒரு கஷ்டம்னு வரும்பொழுதோ நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்க பேசுகிற வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம். எப்படின்னா, அவ்வளோதான், இது அப்படி தான், அவ்வளோதான், நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற, இந்த குற்றம் சொல்லுது, உன்னால் முடியாது எதுவுமே, அவ்வளோதான், போச்சா, கஷ்டம் வந்துச்சா, நீ இவ்வளோதான், வரவே மாட்டேன் மீண்டு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும் போதும், அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் வரல, எனக்கு ஒரு விஷயம் என்னால் செய்ய முடியலன்னு நம்ம வந்து நம்மளோட இயலாமை அந்த இடத்துல நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு இயலாமையில் நிற்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ணிடுறோம், அவ்வளோதான் நம்பிக்கை இழந்துடுறோம். ஒரு விஷயத்தை அந்த இடத்துல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கூட இருக்கிறது யாரு? அந்த இறைவன் கூட இருக்கிறாரு. இந்த பிரபஞ்ச சக்தி நம்ம கூட இருக்குங்கிறத மறந்துடுறோம். ஏன்? அந்த நேரத்தில் இந்த பிரபஞ்சம் என் கூடவே இருக்கு, அதுவும் அந்த இறைவனும் பிரபஞ்சமும் என்னை காப்பாற்றுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல்னு சொன்னாலும் ஒன்று தான், இறைவன் சொன்னாலும் ஒன்று தான், பிரபஞ்சம் சொன்னாலும் ஒன்று தான். என் கூட இருக்காங்கன்னு அவங்க மேலே அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை போட்டு நீங்கள் அடுத்த செயலில் ஈடுபட்டு பாருங்கள். அப்போது அந்த விஷயத்துக்கு உண்டான மாற்றம் எப்படி கிடைக்குதுன்னு நமக்கு புரியும். நம்ம அப்போதான் அது ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்ம மறந்துடுறோம். எப்போ நம்ம சுயநலம் இல்லாத ஒரு அன்பை நமக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒவ்வொரு சூழ்நிலையும், ஒவ்வொரு சிச்சுவேஷன், கஷ்டமான சூழ்நிலையை சமாளிக்கிறோமோ, அந்த எல்லா கஷ்டமான சூழ்நிலைகளிலும் அன்போடு இருங்க, முயற்சி பண்ணுங்க. இல்லை உங்ககிட்ட அன்பு காட்டுறவங்களை அரவணைச்சு அந்த அன்புக்குள்ளே நீங்கள் இருங்க. அந்த சூழ்நிலை, அந்த சவாலான அந்த கஷ்டமான சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இந்த பிரபஞ்சம் வழி நடத்தி உங்களை கூட்டிகிட்டு போகுதுன்னு பாருங்கள். அதை சமாளிக்கக்கூடிய அந்த ஆற்றலை எப்படி கொடுக்குன்னு பாருங்கள். அன்பு தான் எல்லாற்றுக்குமான அந்த பேஸ். என்ன அப்படின்னா, அசைக்க முடியாத அன்பு. அதில் தான் இந்த உலகமே இன்னைக்கு இயங்கிட்டு இருக்கு. இந்த அண்ட சராசரத்தை இயக்கிட்டு இருக்கிற அந்த பிரபஞ்சம் எனும் பேராற்றல் தான் நமக்குள்ளேயும் இயங்கிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய இயற்கையை பார்க்கும்போது உங்களுக்கு பிரமிப்பாக ஏற்படலையா? இத்தனை கடல் சூழ்ந்து ஒரு பக்கம் நிலத்தால் தான் நம்ம இருக்கோம். ஒரு நிமிஷம் ஆகாதே நம்மளை அழிக்கிறதுக்கு. அந்த பிரபஞ்சம் அதை செய்யலை. ஏன் சில இடங்களில் அது நடந்துட்டுருக்கு அப்படின்னா, அங்கே அன்பு இல்லாமல் போயிடுச்சு. மனிதர்களுக்குள்ள அந்த அன்பே இல்லாமல் போயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை குணமும், அவங்கக்கிட்ட அவங்க பணத்தை எனக்கு எப்படி எடுத்துக்கலாமா, அடுத்தவங்க சொத்தை எப்படி எடுத்துக்கலாமா, எல்லாரையும் நான் குற்றம் சொல்லலை. இருக்கிற மனிதர்கள் அந்த மாதிரி மனிதர்கள் இருக்க அந்த நெகட்டிவான பர்சன்ஸ் உலகத்தில் நிறைய அந்த நெகட்டிவிட்டியான அந்த எனர்ஜி எங்கே அதிகமாகுதோ அங்கெல்லாம் பாருங்கள் இயற்கை பேரழிவு நடக்குது. அங்கே அன்பு இல்லை. அந்த சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈரம் இல்லையா, நெஞ்சில் கூடவா ஈரம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அப்போ அந்த அன்புன்றது ஈரம் அந்த காயும் பொழுது எத்தனை நிலநடுக்கம் வந்தால் தான் என்ன வரதானே செய்யும். நம்ம அன்பை விதைக்க மறந்துட்டோம். மனிதர்களுக்குள்ள காட்ட மறந்துட்டோம். ஒரு பிரச்சனை, ஒரு பூகமாக வந்தால் தான் உடனே ஓடி போய் உதவி செஞ்சு அப்போ தான் நாங்கள் அன்பானவங்க. ஏன் அது எப்பொழுதுமே காட்டினாதான் என்ன? இதுதான் நம்ம செய்கிற தப்பு. ஆனால் பிரபஞ்சம் அப்படி இல்லையே. எப்போதும் நிரந்தர அன்போடு இல்லை. பிரபஞ்சம் நிரந்தரமானது. இந்த இறைவன் நிரந்தரமானவன். அதை நம்ம உணரணும், அவ்வளவுதான். ஒரு கஷ்டம் வந்திருக்கு அப்படின்னா அதை முழுமையாக நம்ம ஏற்றுக்க பழகிட்டாலே போதுங்க. அதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் அதுக்கு நம்ம செய்யணும். என்னன்னா, அந்த இடத்துல அந்த நம்பிக்கையை இந்த இறைவன் மீதும் பிரபஞ்சம் மீதும் வச்சு இந்த கஷ்டத்தை நான் மனசார ஏற்றுக்கிறேன். இது குறித்து
அடுத்த முடிவை என்ன எடுக்கணுமோ அதை நீங்கள் எடுங்கன்னு சொல்லி அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்களேன். இதை நீ கொடுத்துட்ட, நான் ஏற்றுக்கிறேன், இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, இதுலேருந்து எப்படி மீண்டு வரணும்னு தெரியல, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், என்ன பண்ணணுன்ற என்னோட ஒவ்வொரு செயலையும் இறைவா பிரபஞ்சமே நீயே தீர்மானி அப்படின்னு அதுக்கிட்ட விட்டுருங்க. அதற்கு அடுத்த நொடி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடும். எப்படி இருந்த சூழ்நிலை, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எந்த ஒரு உயர்வான சூழ்நிலைக்கு வருவீங்கன்றத இந்த வார்த்தையை ஒவ்வொரு சவாலான, அதாவது ஒவ்வொரு துன்பம் நேரும் பொழுதும் இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். சரணாகதி அடைஞ்சு பாருங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட. நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் உங்களை அன்போடு வழி நடத்தும். அதற்கு அன்பை தவிர எதுவுமே தெரியாது, அன்பு காட்டுறதை தவிர எதுவுமே தெரியாது. நீங்கள் எத்தனை தவறு செஞ்சாலும் அம்மா அடிப்பாங்க, ஆனால் அடிச்சுட்டு மருந்தும் போடுறதும் அந்த அம்மா தான். ஆனால் அதை கூட இந்த பிரபஞ்சம் செய்யாதுங்க. எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் கூடவே இருந்து வழி நடத்தும். உங்களை வேண்டாம் போன்னு தள்ளவே தள்ளாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை சரியில்லாத பொழுது, கஷ்டமான நேரத்தில் இந்த கஷ்டத்தையும் இந்த சூழ்நிலையும் நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். நான் என்ன செஞ்சனோ எனக்கு தெரியல, இந்த ஜென்மத்தில் நான் இந்த தப்பும் செய்யலை, ஆனால் ஒருவேளை போன ஜென்ம செஞ்ச விஷயம் இந்த ஜென்மத்தில் எனக்கு கர்மாவாக தொடருது அப்படின்னா இதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன், உன்கிட்டயே இதை விடுறேன், இதற்கான முடிவையும் நீயே கொடு, இதற்கான அடுத்த முடிவையும் நீயே எடு, இதை நான் ஏற்றுக்கொள்ளுதல் மட்டுமே என்னோட கடமைன்னு முழு சரணாகதி வச்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அன்போடையும் கருணையோடையும் யாரையும் வெறுக்காதீங்க, யாரையும் சுடுசொல் பேசாதீங்க, யார் மனசையும் முக்கியமாக நோகடிக்காதீங்க. அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு உங்களோட சவாலான சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு பாருங்கள். பிரபஞ்சன்றது ஒன்றுமே இல்லை, நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆற்றல். நான் நல்லதாக அதை பயன்படுத்தினா எனக்கு நல்லதாக திருப்பி வரும், நான் கெட்டதாக அதை பயன்படுத்தினா கெட்டதாக தான் வரும். ஸோ அதனால் இந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையாக உணரணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப 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 சிம்பிள். ஆனால் இன்றைக்கி அதையே ஒரு பெரிய விஷயமா ஒரு கிளாஸ் மாதிரி எடுக்க வேண்டியதாகிடுச்சு. சாதாரணமாக அன்பை காட்டுங்க சக மனிதர்களிடத்தில், சக உயிர்களிடத்தில், அவ்வளவுதாங்க. அந்த அன்பு சுயநலம் இல்லாமல் இருக்கட்டும், எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கட்டும், அடுத்தவங்களை வாழ்த்துறதா இருக்கட்டும், வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தோடையே நீங்கள் இணைஞ்சு ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் 4 பேருக்கு சொல்வீங்க இந்த பிரபஞ்ச சக்தியை பற்றி. ஏன்னா அதை நீங்கள் முழுமையாக உணர்ந்தவங்களாக நிச்சயமாக மாறியிருப்பீர்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.